நம்ம எல்லாருக்கும் ரோமன் ரெயின்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 50. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1985 அமெரிக்காவில் லேட்டி ஜோசப் பனோவா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரோமன் ரெயின்ஸ் பிறக்கிறாரு. பரம்பரையாக ரெஸ்லிங் பண்ணுற ஒரு குடும்பத்தில் பிறந்த இவருக்கு ரெஸ்லிங் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபுட்பால் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல்ல இருந்து ஃபுட்பால் ஆட ஸ்டார்ட் பண்ண இவர் அமெரிக்காவில் உள்ள NFL டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய பிளேயரா மாறுறாரு. அப்பதான் தன்னோட 22 வயசுல கேன்சர்ல அஃபெக்ட் ஆகுறாரு. ஒரு பக்கம் உங்களால இனிமே ஃபுட்பால்லாம் ஆட முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவர் ஆடுற ஃபுட்பால் டீம்ல இருந்து இவரை ரிமூவ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவரோட ஃபேமிலியோட சப்போர்ட்னால கேன்சர்ல இருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அப்பாவோட ஆசையினால ரெஸ்லிங்குள்ள வராரு. பல அட்டம்ப்டுக்கு அப்புறம் WWE இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே டீன் அம்ப்ரோஸ், செத் ராலின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ட்ரியோவா த ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு டீம் மூலியமா உள்ள வராங்க. ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் கேரக்டர் தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. அதனாலேயே இவரை யாருக்குமே பிடிக்காம போகுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட த ஷீல்ட் அப்படிங்கிற அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ்னால இவர் எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. அதுலயும் இவரோட ஸ்பெஷல் மூவான ஸ்பியருக்கு எல்லாருமே ஃபேன்ஸா இருப்பாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் 2018 திரும்பவும் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிறாரு. அண்ட் இந்த டைம் தனக்கு கேன்சர் இருக்கிறது தன்னோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பயங்கரமான ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் திரும்பவும் WWE-க்குள்ள த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ஒரு நேம் மூலியமா ரிட்டர்ன் ஆகிறாரு. இதுவரைக்கும் WWE ஹிஸ்டரியிலேயே கிட்டத்தட்ட 6 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சாம்பியனா 1316 நாளா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் டைட்டில் ஹோல்டு பண்றாரு.